வணக்கம். இந்தியாவின் செங்கோட்டை பகுதியில் குண்டு வெடித்தது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். பலர் உயிரிழந்தாங்க, பலர் காயமடைந்தாங்க, நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அது பிறகு விரைவாக இந்தியாவின் காவல் படையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், புலனாய்வு துறையாக இருக்கலாம், வேகமாக பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. இந்த குண்டு வெடிப்புக்கு முதலும் ஒரு சிலரை கைது செய்தாங்க. அந்த கைது செய்யும் பொழுது நடந்த விடயங்கள், குண்டுகள் கைப்பற்றப்பட்டது, வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. ஒரு முக்கியமான பிரதான ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்திகள் வெளிவந்தது. கைது செய்தவர்களிடமிருந்து நிறைய வெடிபொருட்கள், ஆயுதங்கள் எல்லாம் மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்திருந்தது. அது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கைது செய்தவர்கள் அனைவரும் வைத்தியர்களாகவும் காணப்பட்டார்கள். இப்பொழுது என்ன தெரியுமா நடந்திருக்கு? அந்த கைது செய்த 3 வைத்தியர்கள் இருக்காங்க தானே, அவர்களை விடுதலை செய்திருக்காங்க. என்னடா சொல்றீங்க? ஏற்கனவே குண்டுகள் கைப்பற்றப்பட்டது, ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது, நிறைய வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது, இந்த விஷயம் எல்லாம் சொன்னீங்க. இப்பொழுது விடுதலை செய்திருக்கீங்களே என்ற ஒரு கேள்வி வரும். அதே கேள்வி நமக்கும் வருது. ஒரு 3 பேருடைய புகைப்படத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் போடுறாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் வைத்தியர் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் தான் இந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இயக்கத்தோட தொடர்பு, இவங்களோட பேசியிருக்கிறாங்க, புது விதமான இயக்கம், இவர்கள் எல்லாம் இப்படி செய்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது என்ஐஏ விசாரணை நடத்தியிருக்கு. அந்த விசாரணைக்கு பிறகு இந்த 3 வைத்தியர்களுக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அல்லது குண்டு வைத்தவர்களோடும் இவர்களுக்கு தொடர்பு கிடையாது என்று விடுதலை செய்திருக்காங்க. கொஞ்சம் யோசிங்க. அவங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், அவங்களுடைய வைத்தியத்துறை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் சந்தேகத்துக்கிடமாக ஒரு ஆளை பிடிக்கிறது சரி, விசாரணைக்கு முற்படுத்தலாம். ஆனால் அந்த விசாரணை முடிவுக்கு முதலே அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் போட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கதைக்கிறாங்க. சரி, யூடியூப்ல தான் அப்படியான கதையெல்லாம் அப்படின்னு பார்த்தால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களில் கூட இந்த விடயம் சென்றிருக்கின்றது. பொதுவா இதே நிலைமை நமக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? எந்த தவறும் செய்யாமல் விசாரணை நடத்திவிட்டு விசாரணை செய்திகள், அறிக்கைகள் வெளிவர்றதுக்கு முதல் இவங்க குற்றவாளி அப்படின்னு புகைப்படம் எல்லாம் போட்டு பெண் உட்பட 2 வைத்தியர்கள் உண்மையா பாவங்க. ஆனாலும் சரியான ஒரு விசாரணை நடத்தி இப்ப சரி விடுதலை செய்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுகிறது. தயவு செய்து ஒரு விசாரணை நடைபெறும் பொழுதோ, அல்லது காவல்துறை சார்ந்தோ, புலனாய்வுத்துறை சார்ந்தோ சரியான அறிக்கை வரும் வரைக்கும் இந்த பொய்யான தகவல்கள் எல்லாம் வெளியிடுவதை நிச்சயமாக தடுக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையெல்லாம் யோசிக்காம உடனடியாக பொதுவாக இப்படி அப்படி என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்தேக நபர் என்று சொன்னால் நீங்கள் ஒரு செய்தியை வெளியிடும் பொழுது சந்தேக நபர் அப்படின்றே வெளியிடுங்க. முக்கியமாக புகைப்படங்கள் அது இதெல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. அத்தோடு இப்படியான புகைப்படங்கள் எல்லாமே வெளியிடும் பொழுது அந்தந்த நாட்டு அரசாங்கங்களும் பார்த்து கொண்டிருக்க கூடாது. இல்லைங்க, நாங்க சந்தேகத்தின் பேரில் தான் கைது செய்திருக்கோம், இப்படி புகைப்படம் எல்லாம் வெளியிடாதீங்க, இது மிகப்பெரிய தவறு, எந்த ஒரு விஷயத்தை ஊடகங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும், அல்லது எச்சரிக்கை விடுக்க வேண்டும், சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் சரியான ஒரு முறையாக இருக்கும். ஆனாலும் ஒரு சிலரை கைது செய்திருக்காங்க, ஒரு சிலரை இப்பொழுது அந்த 3 வைத்தியர்களையும் விடுதலை செய்திருக்கிறாங்க. அந்த ஒரு செய்தி. அடுத்து, பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இருக்கிறாங்க தானே, அவங்க ஏற்கனவே பங்களாதேஷை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க பிரதமராக. அப்படி இருக்கும் பொழுது பங்களாதேசத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்தது. போராட்டம் வெடித்து கலவரமாக மாறியது. அங்கு தீ வைக்கிற சம்பவங்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றது. ஹசீனாவை தேடிக்கிட்டு பலர் போயிருந்தாங்க. ஆனாலும் அங்கிருந்து அவர் ஏதோ ஒரு வகையில விமானம் மூலம் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். இந்தியாவின் பாதுகாப்பில் தான் இவ்வளவு நாள் இருந்தார். ஆனா இருக்கிற நேரம் வெளிப்படையாகவே இந்தியா ஆமா எங்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பங்களாதேஷ் நேரடியாக இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் இந்தியா அதுக்கு செவிசாய்க்கவில்லை, ஒப்படைக்கவும் மறுத்தது. ஆனால் இப்பொழுது என்ன என்று சொன்னால், ஏற்கனவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எல்லையில் ஒரு சில சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, அரசியல் ரீதியான முரண்பாடுகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த முரண்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி பங்களாதேஷ் நீதிமன்றம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருக்கின்றது. அதாவது ஊழல் சம்பந்தமாகவும் ஆட்சி சரியாக நடத்தவில்லை என்று ஒரு தொடர்பு பட்டும் இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரண தண்டனையை தொடர்ந்து இந்தியாவிடம் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறது. உங்கள்கிட்ட தான் ஷேக் ஹசீனா இருக்கிறாங்க, எங்க கிட்ட கொடுத்து விடுங்க அப்படி என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது பங்களாதேஷ் அரசாங்கமும் பங்களாதேஷ் நீதிமன்றமும் கேட்டிருக்கின்றது. இதற்கு இந்தியா என்ன செய்ய போகிறது? அரசியல் ரீதியாக அவர்களுடைய மூவ் எப்படி இருக்கும்? இதுதான் இன்று ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஒரு நாட்டின் பிரதமருக்கு மரண தண்டனை, அந்த நாட்டின் பிரதமர் இன்னொரு நாட்டில் இருக்கின்றார்.
அப்படி இருக்கும் பொழுது இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்கும்? ஏற்கனவே இந்தியாவுக்கும் ஹசீனாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அவர்களுடைய உறவும் நெருங்கிய உறவாக இருக்கிறது. காரணம், பிரதமராக இருக்கும் பொழுது இந்தியா பல துறைகளில் நாங்கள் முதலீடுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. இப்பொழுது புதிய ஆட்சி வந்தது பிறகு அந்த விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விரிசல், அரசியல் சிக்கல், மரண தண்டனை விதிப்பு, இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவின் முடிவை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.